பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். இன்றைய நாளும் வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் சிருஷ்டிப்பின் தேவன், நம்முடைய பரலோக தகப்பன், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியானதை தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக ஆழத்திலே இருள் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது, அதன் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் அந்த இருளை தேவன் விரும்பவில்லை. அந்த இருளை தேவன் விரும்பவில்லை. அவர் அந்த இருளை பார்த்து கட்டளையிடுகிறார். அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி. அப்பொழுது அந்த இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாயிற்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவராகிய தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாமும் பாவம் என்கின்ற ஒரு இருளிலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்கின்ற இருளிலே நம்முடைய சிந்தைகள், நம்முடைய இருதயங்கள் இருளினாலே பீடிக்கப்பட்டிருந்தது. என்று ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டாரோ, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாய் ஒரு பிரியப்படுகிற, தேவன் சந்தோஷப்படுகிறதாய் மாறிவிட்டது. நாம் தேவனை அறிவதற்கு முன்பதாக வேதம் சொல்ற நம்மளுடைய மனக்கண்கள் குருட்டாக்கப்பட்டிருந்தது. யாரினால் குருட்டாக்கப்பட்டிருந்தது? இந்த உலகத்தை ஆளுகிற பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களை அவன் அவருடைய மனக்கண்களை குருட்டாக்கி வைத்திருந்தான். அப்படி குருட்டாக்கி வைத்திருந்த அந்த அடிமைத்தனமான பிசாசின் பிடியிலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு இருளிலே இருந்த எங்களை, வேதம் சொல்லுகிறது, இருளிலே இருந்த எங்களை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் நமக்கு ஒரு மறுவாழ்வை தரும்படியாக, அவருக்குள்ளே அவர் பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக, அவருக்கு ஏற்ற ஒரு சந்ததியாய், ஒரு ஜனமாய், ஒரு கூட்டமாய் அவர் நம்மை வேறு பிரித்தார். நம்முடைய ரட்சிப்பு அது நமக்கு ஒரு மகத்துவமானது. நம்முடைய தேவ பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பு தேவனோடு ஒரு ஐக்கியத்தை கொண்டு வந்தது. தேவனோடு நாம் வாழும்படியாக நமக்கு தேவன் கிருபை பாராட்டினார். எப்படியாக இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக இந்த பூமி இருளாக இருந்ததோ, அதை பார்த்து தேவன் கட்டளையிட்டார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வந்தது. அதான் வேதம் சொல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வம். பாருங்கள், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்லுகிறது. பாருங்கள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்முடைய தேவன், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தகப்பன் நம்மை மீட்டு கொண்டு நம்மை அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜாதியாய் நம்மை அவர் மாற்றினார். பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவனானவர்கள் அல்லவே. கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லி, நாம் வெளிச்சத்தின் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள். நமக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கும் இருளுக்கும் எந்த விதத்திலும் ஐக்கியம் இல்லை. ஆகையினாலே என் கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இருளிலே இருந்த உங்களை, பாவத்திலே இருந்த உங்களையும் என்னையும் அவர் நம்மை மீட்டு கொண்டார். அந்த ரட்சிப்பை நாம் ஒருபோதும் இழந்து போகாதபடி, மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் வந்து நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய தேவன் வாசம் பண்ணுற இருதயமும் இருளாகி விடாதபடி அந்த ரட்சிப்பை நானும் நீங்களும் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு எப்பொழுது நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரோடு எப்பொழுது நாங்கள் சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கின்ற வேளையில தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு அவருடைய கிருபையினாலே அது பாதுகாக்கப்படும். அது நித்திய ஜீவனுக்கு ஏற்றதாய் நம்மை நடத்தி செல்லும். இன்று பலர் ஆண்டவராகிய தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நமக்குள்ள இருந்த இருளையும் கரைகளையும் பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் தெரிந்து கொண்டார். ஆனால் இன்று பலர் மீண்டும் தேவ சந்நிதியானத்தை விட்டு விழுந்து தேவனை மறுதலித்து அவருடைய வாழ்க்கையில மீண்டும் இருளுக்குள்ளே அவர்கள் மீண்டும் மூழ்கி போயிருக்கிறார்கள். என் தேவ ஜனமே, நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்படியாக, பிசாசுடைய பிள்ளைகளாக அல்ல, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய பிள்ளைகளா அல்ல, இந்த சகலவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் வாழும்படியாக, ஒரு பரிசுத்த ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக கர்த்தர் நம்மில் இருந்த இருளை நீக்கினார். எப்படியாக இந்த பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னர் இருளாய் இருந்ததோ அதை அவர் பார்த்து இந்த இருள் அவருக்கு பிரியமில்லதாக இருந்தது. அவர் அதை பார்த்து வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்த தேவன் பரவசம் அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அது நல்லதென்று அவர் எண்ணுகிறார். அதுபோலத்தான் என் கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் கடந்து வந்தது, ஒரு ஒளி கடந்து வந்தது. அதுதான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற இரட்சகர். அந்த தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அதிலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய், நாம் ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கொண்டொரு நித்திய ஜீவன், நமக்கொண்டொரு பரலோகம் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நானும் நீங்களும் அதிலே பிரவேசிக்க வேண்டும். அதிலே நானும் நீங்களும் பிரவேசிப்பதற்கு நானும் நீங்களும் கரையற்றவர்களாய், பரிசுத்த சந்ததிகளாய், பரிசுத்த தேவ பிள்ளைகளாய், எப்படியாக தேவன் அன்று அந்த வெளிச்சத்தை கண்டு அவருக்கு அது நல்லதென்று அவருடைய இருதயத்திலே களி கூர்ந்தாரோ, சந்தோஷப்பட்டாரோ, அதுபோல உங்களையும் என்னையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் சந்திக்க போகிறார். பரிசுத்த மணவாட்டிகளாய் சந்திக்க போகிறார். அவர் மணவாளனாய் வரப்போகின்றார். அதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் எப்பொழுதும் தயாருள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மாறாக பிசாசானவன்
பொல்லாத பிசாசானவன், மோசம் போக்குறவன், பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறவனுடைய வலையிலே சிக்கி அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை இழந்து போய்விடாதீர்கள். மீண்டும் உங்களுக்குள்ளே இருளை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்குத்தான் தேவன் சொன்னார், நான் போய் உங்களுக்கு நல்லொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் இருந்தால்தான் நீங்கள் போகிற வழி, நீங்கள் செய்கிற காரியங்கள் எது சரி எது பிழை என்பதை அந்த பரிசுத்த ஆவியார் கூடவே இருந்து உங்களை செம்மையாய் நடத்துவார். அப்பொழுது உங்களுக்குள்ளே இருள் அணுகாது, பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ளே அணுகாது. நீங்கள் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய், தேவன் விரும்புகிற பிள்ளைகளாய், தேவன் சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாய் அவரை துதி சொல்லி வருவீர்கள். இன்றைக்கு எவ்வளவோ கிறிஸ்துவை அறிந்த தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் விழுந்து போனார்கள். அதை கண்களினாலே பார்க்கின்றோம். ஏன் விழுந்து போனார்கள்? தேவன் அவர்களை இந்த உலகத்திலே, இந்த எகிப்து என்கிற பாவத்திலிருந்து அவர் மீட்டுக் கொண்டார். இந்த ஜனம் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர்களுக்குள்ளே இருந்த இருளை நீக்கி பாவத்தை கழுவி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, எந்த ஒரு பாவம் அறியாத மகா பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை தெரிந்து கொண்டவருடைய நோக்கம், தன்னுடைய ராஜ்யத்திலே, தன்னுடைய ஆலயத்திலே, எங்களுடைய நாட்டினர், எங்களை கொண்டு வந்து நாட்டினருடைய நோக்கம், இந்த ஜனம் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவார்கள், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள் என்று சொல்லி அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் தூஷிக்கலாமா? நாம் அதை கெடுத்து போடலாமா? ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் வருகிறான், ஆனால் என்னிடத்திலே எடுத்துக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை அவனுக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி ஒரு வார்த்தையை பார்த்து சொல்ல முடியுமா? நானும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதோ தானோண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே நானும் நீங்களும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வெளிச்சத்துக்குரிய தேவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வெளிச்சத்தை பார்த்து தேவன் பரவசப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் பரவசப்பட வேண்டும். பிசாசானுக்கு ஒரு சவாலுள்ள வாழ்க்கையை நான் நீங்களும் வாழ வேண்டும். ஆகையினால் என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஜனமே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தின்படி பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார். என்னையும் உங்களையும் பார்த்து இந்த ஜனங்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி இருளை நீக்கி வெளிச்சத்தை தந்தார். அந்த வெளிச்சம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மங்காதபடி அதை நாம் பாதுகாத்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கென்று ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இதோ வருகிறேன் என்று சொன்னவர் வரப்போகின்றார். இனியும் காலம் செல்லாது. அதற்குண்டான எல்லா விதமான காரியங்களும் இந்த உலகத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வருவேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயமாய் வருவார். எதற்காக? பரிசுத்தமான எந்த ஒரு கரை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிற என்னை உங்களை ரட்சிக்கும்படியாக வருகிறார். மாறனாதா, சீக்கிரம் வாரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தருக்குள்ளே ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு பலர் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆசீர்வாதம் நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதன் ஆண்டவர் சொன்னார், முதல் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
தேவனை நாம் தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுது அவர் எங்களுக்குள்ளே வைத்த அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் அது எந்த விதத்திலும் அது கரைபடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். பாதுகாத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆசீர்வாதம் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில் வரும். அதை குறித்து கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். தேவனை அறிந்து கொண்டதே நமக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு. ஆகையினால இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிலைத்திருக்க, தேவனுடைய ரட்சிப்பு எனக்குள்ளும் உங்களுக்குள் நிலைத்திருக்க, ஆண்டவராகிய தேவன் நீர் தாமே கிருபையாயிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உமக்குள்ளாக மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா மீண்டும் உமக்குள்ளாய் கட்டி எழுப்பப்பட என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவாகிய தேவனில் உதவி செய்யும்படியாக உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you. Be happy in Christ. God bless you. Please share the videos to everybody, because everybody need to repent and come to the God presence again. Take care.